பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 26 அதிகாரம் 5 அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகு மட்டும் இடிய பண்ணுவார். ஆமேன். இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும்பொழுது கூட ஆண்டவருடைய வல்லமை என்னவென்று நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனங்கள் யாருக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். ஆமேன். இந்த வசனங்கள் யாருக்கென்றால் யூத ஜனங்களுக்கு. ஆமேன். அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் யூத ஜனங்களாய்தான் இருக்கிறோம். அதாவது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தோம்னா, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற வசனமாயும் ஆண்டவருடைய வல்லமையை விளங்க வைக்கிற வசனமாயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார் என்று. ஆமேன். அதாவது நாம் எல்லோரும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் தேவன் என்று நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் சில சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம்னா, சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைக்கிறோம். ஆனா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனைகளாய் ஒரு பெரிய தேவையா இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசிக்க தயங்குகிறோம். நாமவே சில கிரியைகளை செய்ய நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை என்னவென்பது இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களையும் கீழே தள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே போல உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அதாவது நம்முடைய ஆண்டவர் உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களையும் உயர்ந்த நகரத்தையுமே தாழ்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் அதை தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமியானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிக்காலுமே அதை மிதிக்கும். ஆமேன். தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு பிரச்சனைகள் என்பது வரும். அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மை அவைகளிலிருந்து விடுவிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அதைதான் யோனத்தானும் சொல்லுகிறார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று. ஆமேன். அதே போலதான் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று வாசிக்கிறோம். ஆமேன். அதாவது பலமுள்ளவனாக இருந்தாலும் சரி, பலனற்றவனாக இருந்தாலும் சரி, அநேக ஜனங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்ச ஜனங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்னா அதை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆமேன். காரணம், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு, நம்முடைய பலத்தை வைத்து ஆண்டவர் இந்தந்த காரியத்தை நாம் செய்யலாம் என்று அவர் முடிவெடுக்க மாட்டார். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், நம்மை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டங்கள் நம்முடைய பலத்தினால் ஆனது கிடையாது. அது ஆண்டவருடைய பலத்தினால் ஆனது. ஆமேன். அதே போலதான் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுப்பது நம்முடைய பலத்தை வைத்து கிடையாது, ஆண்டவருடைய பலத்தை வைத்து. ஆமேன். அவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அதை தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுகிறார்.
ஆமென். அதாவது இந்த அளவுக்கு தான்ப்பா இந்த பிரச்சனையை அழிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். அதை தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தில் கால் அதை மிதிக்கும், சிறுமியானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிக்காலுமே அதை மிதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களுக்கும் உயர்ந்த நகரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறது போலதான். ஆனா ஆண்டவர் கிரியை செய்யும்பொழுது அந்த உயர்ந்தவர்களும் உயர்ந்த நகரமும் அந்த எளிமையானவர்களின் காலின் கீழே போகிறது. அதாவது ஆண்டவர் அந்த உயரத்திலே இருக்கிறவர்களை எளியவர்களின் அளவுக்கு கொண்டு வரவில்லை, அவர்களுடைய அந்த எளியவர்களினுடைய காலின் கீழே அதை கொண்டு வருகிறார். ஆமென். அதாவது என்னவென்றால் அந்த எளிமையானவர்களை விட அதை தாழ்த்தி போடுகிறார். ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஆமென். இதனாலே ஆண்டவருடைய வல்லமை என்னவென்பது நமக்கு புரிய வருகிறது. ஆமென். அதனால நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு ஆண்டவரால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உதவி செய்ய முடியும். பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நாமவே தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைனா நம்முடைய நண்பர்களின் உதவியையும் இல்லைனா மனுஷர்களுடைய உதவியையும் நாம் நாட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அவர் தம்முடைய இஷ்டத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆகையால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய இஷ்டத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவர் ஒன்றையும் அநீதியாய் செய்யவில்லை. ஆமென். இதைதான் நாம் தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத்நேசர் ராஜா சொல்கிறார், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். சொல்லிட்டு சொல்கிறார், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று. ஆமென். அதாவது நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லிட்டு எல்லோரையும் அவர் கஷ்டப்படுத்த மாட்டார். அவர் நீதியை செய்கிற தேவன். இந்த வசனத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, சத்தியத்தை கை கொண்டு இருக்கிறவர்கள், அதே போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிறவர்கள். அவரை நம்புகிறவர்கள் ஒருவரும் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆமென். இவர்கள் எல்லோரும் சத்தியத்தை கை கொண்டு இருக்கிறவர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் சத்துருக்கள் வரும்பொழுது அந்த சத்துருக்கள் நீதி செய்கிறவர்கள் கிடையாது, அநீதி செய்கிறவர்கள். காரணம், நீதி செய்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் தேவனோடு இருக்கும்பொழுது மாத்திரமே நம்மால் நன்மை செய்ய முடியும். ஆமென். அவரை விட்டு பின்வாங்கி போகிற யாவரும் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் சத்தியம் அவர்களுக்குள்ளே இல்லை. சத்தியம் அவர்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அவர்கள் நீதி செய்கிறவர்களாய் இருக்க முடியும். ஆமென். ஆகையால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறாரே ஒழிய ஒன்றையும் அநீதியாய் செய்ய மாட்டார். நாம் அநீதி செய்கிறவர்களாயிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியோடும் நியாயத்தோடும் மாத்திரமே செய்வார். அவரிடத்தில் அநீதி எவ்வளவேனும் காணப்படாது. ஆமென். அதே போல நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழும்பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம்ல, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. ஆமென். ஆகையால் ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பியிருப்போம். அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென்.